இருக்கும் வரைக்கும் நிலைக்கும் அவ வந்தாலே விசில் வாங்கண்ணா 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 ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கான விட நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துருக்க மாதிரி ஒரு மாசான டயலாக் வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறதா எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகர் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 லிங்க் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி டச் பண்ணால் போதும், நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் புக் மார்க் மட்டும் கொடுத்துருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்ட் நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோடய இமேஜில் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜுக்குள்ளே எப்படிலாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட சேக்கர் ப்ரீசெட் இருக்குங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இதில் ஃபஸ்ட் இமேஜ் இருக்கலாம், ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் இருக்குங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் எந்தெந்த இமேஜுக்குள்ள எந்தெந்த எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ண தெரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேக் பண்ணிட்டு சேகர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் மீதி இப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இப்போ வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜில் விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கேப் இருக்கிற அந்த எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்டாக காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற அந்த இமேஜில் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜுக்கானதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். எனக்கு ஒரு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நிற்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.